Praise the Lord. இன்றைக்கும் நாம் அதின் தொடர்ச்சியாக நாம் அடுத்த ஒரு தலைப்பை நாம் பார்க்கலாம். தேவனோடுள்ள நமது நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். Developing a friendship with God. தேவனோடுள்ள நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். நானும் தேவனும் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல, தேவனோடு இருக்கிற அந்த நட்புறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சில சோஷியல் மீடியாஸ்லாம் பார்ப்பீங்க. இப்போ உதாரணமாக ஃபேஸ்புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அதில் மேபி நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 2000 ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் யாரையாவது ஒருத்தவங்களை பற்றி கேட்டால் நம்மளுக்கு அவங்கள பற்றி தெரியுமா தெரியாதான்னு இல்லை. ஏதோ ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கும், ஃப்ரெண்ட் ஆகிருப்போம். ஆனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. பேருக்கு தான் என்னது ஃப்ரெண்டு. இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நானும் என் தேவனும் ஒரு நண்பன் என்று சொல்லி மட்டும் இருக்கிறோமா, அல்லது நமக்கும் அவருக்கும் உள்ள இருக்கிற அந்த நட்புறவை நாம் வளர்க்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 32வது வசனம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. இதை சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் NLTயில் வாசிக்கும் பொழுது, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பட் he offers his friendship to the godly. அவருடைய, அதாவது அவர் நீதிமான்களுடைய அவர் சிநேகமாக இருக்கிறார். அவர் இந்த இடத்துல வாசிக்கிறோம், நம்முடைய மொழிபெயர்ப்பில் நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த NLTயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பட் he offers his friendship to the godly. சில மொழிபெயர்ப்பில் இருக்குது, பட் he is a friend to the upright. அந்த ரகசியம் இருக்கிறது என்பதை அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற நட்புறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது தேவன் நம்மிடத்தில் சேருகிறார். நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனை விரும்புகிறோமோ, தேவனை தெரிந்தெடுத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நாம் தேவனிடம் கிட்டி சேர முடியும். நாம் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கும் பொழுதுதான் நாம் அவரிடத்தில் வர முடியும். இன்றைக்கு காலை வேளையில் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் தேவனை வாஞ்சிக்கிற வாஞ்சை, தேவனை பற்றிய ஆசை இருப்பதனால்தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனை இன்னும் அதிகமாய் நேசிக்க வேண்டும். தேவனோடு நாம் நண்பர்களாய் என்னும் நம்முடைய நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையுமே உலகத்தில் காணப்படுகிற ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் கூட அதை எப்படி நான் சொன்னேன்ல, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேருக்கு இருந்து அது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உண்மையாக நம்ம பேசிக்கொள்கிறவங்க, பழகிறவங்க, பகிர்ந்து கொள்கிறவங்க, இவங்க தான் யாரு? உண்மையான நண்பர்களாக இருக்கிறாங்க. அதுபோல் நாம் தேவனோடும் வைத்திருக்கிற அந்த நட்புறவை நம்ம வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஃபஸ்ட் ஒரே நாளில் அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகாது. ஒவ்வொரு அந்த நட்பையும் நாம் வளர்ப்பதற்கு அதுக்கு நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனர்ஜி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளுக்கு நம்ம நண்பர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், நேரம் செலவழிக்க வேண்டும். நாம் அதற்கான எனர்ஜியை நம்ம கொஞ்சம் கொடுக்கணும், எஃபர்ட் கொடுக்கணும். அப்பந்தான் ஃப்ரெண்ட்ஷிப் நிலைத்திருக்கும். நம்ம ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஆழமான உறவை நிலைப்படுத்தி கொள்வதற்கு நம்முடைய உள்ளத்தில் முதலாவது ஆசை வேண்டும். நான் ஏதோ ஒரு தேவைக்காக, நான் ஏதோ மளிகை கடைக்கு போயிட்டு நான் பேசிக்கிட்டு வர்றது மாதிரி, நான் லிஸ்ட்டை கொடுத்து வாங்கிட்டு வர்றது மாதிரி எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த நட்பு இருந்தால் அது நட்பு கிடையாது. நானும் தேவனும் நேரம் செலவழிக்க வேண்டும், நானும் தேவனும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை எனக்கு இருக்க வேண்டும். நானும் தேவனும் நான் இன்னும் நண்பர்களாய் வாழ்வதற்கு நான் இன்னும் என்ன எனர்ஜிலாம் நான் கொடுக்கலாமோ, என்ன எஃபர்ட்லாம் கொடுக்கலாமோ, என்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடலாமோ, அப்படி நானும் தேவனும் நெருங்கிய நண்பர்களாய் வாழ்வதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். நாம் தேவனோடு நண்பர்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் அவரோடு நம்முடைய உண்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் உண்மையான நம்பிக்கை வரும். நம்ம பேசுகிற அந்த பேச்சுக்கள்ல
சில காரியங்களை நம்ம வந்து அப்படி மறைத்து பேசுவோம் என்றால், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா ஃப்ரெண்டுகிட்டையுமே வந்து எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறத, உங்கள் உள்ளத்தில் தோன்றுகிற சில கேள்விகளை என்ன பண்ணுவீங்க, பகிர்ந்து கொள்வீங்க. சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுடைய இருதயத்தை ஷேர் பண்ணுவீங்க, உங்களுடைய இருதயத்தை திறப்பீங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். நாம் மனம் திறந்து தேவனோடு பேச வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய நட்பை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, நாம் அதை விரும்பும் பொழுது, அவர் நம்மோடு இன்னும் அதிகமாய் அவரும் தம்முடைய நட்பை வளர்ப்பதற்கு அவர் ஆவலாய் இருக்கிறார். நாம் தேவனுக்கு உண்மையாய் இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆழமான நட்புடைய அந்த கட்டுமானத்தின் மூலப்பொருளுடைய மிக முக்கியமான காரணமே வந்து முழுமையான உண்மைதான், ஹானஸ்ட் தான், முழுமையான உண்மைதான். ஒருவேளை நம்மளுக்கு நிறைய தவறு இருக்கலாம், நம்ம நிறைய தவறு நிறைந்தவர்களாக இருக்கலாம், நம்ம குறைவு பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த குறைவுகளை வந்து மறைத்து வாழ வேண்டும் என்று அல்ல. குறைவுகள் எவ்வளோ இருந்தாலும் அந்த குறைவுகள் மத்தியிலும் நாம் நம்முடைய உண்மை தன்மையை வெளிக்காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதத்தில் தேவன் தன்னுடைய சிநேகிதர்களாக சொன்ன ஆபிரகாமா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நிறைய குறைவுகள் இருந்தது தான். நம்மளே வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவங்களுடைய குணாதிசயங்களில் சில குறைவுகள் காணப்பட. ஷார்ட் டெம்பர்டாக இருந்தாங்க, சில நேரம் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, சில நேரம் விசுவாசிக்காமல் இருந்தாங்க, சில நேரம் விசுவாசத்துக்கு மாறாக நடந்தாங்க, சிலர் ஏன் இப்படி நடக்குது அப்படிலாம் கேட்குறவங்களா தான் இருந்தாங்க. ஆனால் தேவன் அவர்களை இன்னும் நண்பர்கள் தான் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற அந்த குறைகளை அவங்க மறைச்சு வச்சுட்டு அவங்ககிட்ட நின்று பேசினதை அவங்க விரும்பலை. அவங்க வந்து எதனாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாங்க, முகத்துக்கு முகம் பேசினாங்க. முகத்துக்கு முகம் பேசி என்ன என் உள்ளத்தில் இருக்குதோ அதை டைரக்டாக சொன்னாங்க. அது வந்து ஆண்டவர் மிகவும் அதை விரும்பினார். நம்மளுடைய முழுமையான உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உணர்வுகள், தவறுகள், அதை பற்றியில கூட, நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய ஃபால்ஸ், அதை கூட நம்ம தேவனுக்கு முன்பாக வெளிப்படையாக பேச வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். அவைகளை நாம் மறைத்து வைக்கணும். குற்றமற்ற பரிபூர்ணமானவர்கள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் தெரியல. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிபூர்ணமான பர்ஃபெக்டான ஃப்ரெண்டு தான் வேணும்னு ஆண்டவர் சொல்லலை. நீ வந்து ஹானஸ்டாக இருந்தால் போதும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பர்ஃபெக்ஷனில் ஹானஸ்டியை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம குறை உள்ளவர்கள் தான். நம்ம பரிபூர்ணமாக இருந்தால் தான் தேவனோடு நாம் நண்பர்களாக இருக்க முடியும் என்று அல்ல. நாம் உண்மை நிலைமையோடு தேவன்ட்டு வந்து, ஆண்டவரே இது இப்படி தான் ஆண்டவரே, எனக்கு உங்கள் மேலேயே கொஞ்சம் கோபம் இருக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட போய் மனம் திறந்து பேசுகிறத நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர்களை தான் தேவன் இந்த வேதாகமத்தில் தன்னுடைய சிநேகிதர் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயுல வாசிக்கிறோம், இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யாருடைய சிநேகிதர் என்று மற்றவங்கள பார்க்குறவங்க சொல்றாங்க, இவ பாவிகளுடைய சிநேகிதன் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை பார்த்து சொல்லுவாரா, சொல்லலையா? நம்ம வந்து குறை உள்ளவர்கள் தான். ஆனால் தேவனுக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்பா, ஆனால் என்கிட்ட வந்து இவ்வளோ தவறுகள் இருக்குதுன்னு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நம்மளுடைய தவறுகளை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சிநேகிதராக அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது வந்து நம்முடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், தேவனோடு உள்ள நட்புறவை வளர்ப்பதற்கு ஹானஸ்டி, உண்மைத்தன்மை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. தேவனுடைய சிநேகிதர்கள் யாவரும் அவங்க வந்து பரிபூர்ணம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் சொல்ல முடியாது, ஆனால் நேர்மையானவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய உணர்வுகளில் உண்டாகிற குறைவுகள், நம்முடைய தவறுகள், அவைகளை நாம் மறைத்து வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து, லார்ட் வி லவ் யூ எஸ்அப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மாய்மாலமா பேசுறது இல்லை. அந்த தவறுகளை வந்து தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நம்ம பேசும் பொழுது அப்படியே நம்ம ஒப்புக்கொண்டு அவரோடு நம்ம வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணு தான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். சோதோம் குமாராவை கூட அழிக்கிறதுக்கு ஆண்டவர் போகும்போது ஆபிரகாம் பார்த்து பேசுகிறார். பேசும்பொழுது அவருடைய மனநிலைமையை அவன் புரிந்து கொள்றதுக்கு விருப்பப்படுறான். 50லேருந்தே ஆரம்பிச்சு அதை சொல்லி வரிசையாக சொல்லிட்டு கடைசியாக 10 அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறான். இது எதை காட்டுகிறது என்றால், அந்த தன்னுடைய அந்த, ஏன்னா ஆண்டவர் இவரை சிநேகிதன் சொன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் யாரு? சிநேகிதன். அப்போ தன்னுடைய நண்பனுடைய மனநிலைமையை புரிந்து கொள்வதற்கு இவனுடைய தொடர்ந்தேச்சியான அந்த பேச்சு,
அந்த நட்புறவை வளர்க்கிறது, உண்மைத்தன்மையை அறிவதற்கு, கடைசியாக லோத்துடைய குடும்பம் காப்பாற்றப்படுறதுக்கு இந்த ஆபிரகாமுடைய இந்த வாதம் அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. தேவன் தன்னை அநீதியாக நடத்தினார், தனக்கு துரோகம் பண்ணிட்டார், என்னை கைவிட்டுட்டார். ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீர், இவன் என்னை விழுங்க பார்க்கறான்னு சொல்லி தாவீது எப்பவும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு, சண்டை போடுறது மாதிரி சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது நிறைய வார்த்தை, நான் கதறி சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்காம இருக்கிறீங்களேன்னு ரொம்ப போய் ஆண்டவர்கிட்ட உரிமையா பேசுறாரு. அவரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர் எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்றாரு. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட போய் நின்று அப்படியே பயபக்தியா நின்று ஜோம் பண்றதுதான் ஆண்டவர் என்னை உண்மையா நேசிப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே சில நேரம் இருக்கிற உள்ளத்துல என்ன இருக்குதோ அதை காய்ச்சி மூச்சுன்னு கத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். நம்ம பரிபூர்ணமாய் உள்ளவர்களாய் இருந்து போய் தான் நிற்கணும்னு இல்லை, நம்ம நேர்மையானவர்களாய் தேவனிடத்தில் போய் நிற்கும் பொழுது தேவன் நம்மை அதிகமாக என்ன நேசிக்கிறார். எரேமியா கூட சொல்றாரு, எரேமியா 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீர் என்னை இணங்க பண்ணினீர், நீர் தான் என்னை மேற்கொண்டேன்னு சொல்லி தன்னுடைய புலம்பல்களை அந்த எரேமியா சொல்லுகிறார். யோபு அதற்கு மேலே யோபுல வாசிக்கும் பொழுது நிறைய காரியம் ஆண்டவரை பற்றி சொல்றாரு. சொல்லும் போது ஆனால் கடைசி ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவருடைய நண்பர்களை பார்த்து சொல்றாரு, இந்த நண்பர்கள் என்ன பண்ணல, என்னை பத்தி நிதானமா பேசல. யோபு அவன் உங்களுக்காக இப்ப வேண்டினதுனால தான் கேட்டேன். யோபுடைய புலம்புகள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் என்ன பண்ணார்னா பாசிட்டிவா தான் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் உள்ள தேவனை குறித்ததான வருத்தங்களை புதைத்து வைக்க வேண்டாம், ஆண்டவர்கிட்ட போய் டைரக்டா சொல்லிருங்க. எத்தனை நாள் தான் ஆண்டவர் பத்தி தானே கசப்புகளை உள்ள போட்டு நீங்க மூடி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. யாத்திரை 33வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்த 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளலாம். யாத்திரை 33வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். இந்த அதிகாரத்துல நடக்கிற காரியம் ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ இந்த ஜனங்களை எல்லாம் அழைச்சு கொண்டு நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ மோசே சொல்றான், இல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் வரலன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நீங்க இப்படி ஆக்குவேன், அப்படி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தருவேன் அப்படிலாம் சொன்னீங்களே, இனிமே பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? 16வது வசனத்துல எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு எதனால தான் நாங்கள் அறிவோம், நீங்க என் கூட வரணும்ல அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை என்ன பண்றாரு, உரிமையா பேசுறாரு. உரிமையா பேசின உடனே அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 18வது வசனத்தை 19வது வசனத்துல 17வது வசனத்தில் வாசிக்கிறார், அப்படி கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், சர்வ சிருஷ்டிகர், பெரிய எகிப்து தேசத்தின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வருகிற ஆண்டவர் இந்த மோசேயை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாரு? 17வது வசனத்துல நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன் சொல்றாரு. நம்முடைய ஆண்டவர் நாம் ஒளிச்சு மறைச்சு அப்படி பேசுறது விரும்பல, ஹானஸ்டா நேர்மையா பேசுறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம் தேவனோடு நாம் நட்புறவை வளர்த்து கொள்வதற்கு பெர்ஃபெக்ஷன் இல்லை, நாம் நேர்மையானவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் இந்த வகையான உண்மையை ஆண்டவர் நம்மில் காண முடியுமா? உண்மையான நட்பு அப்படிங்கிறது உள்ளத்தை திறந்து பேசுறதுல தான் இருக்கு. அவன் சில நேரம் பேசினது ரொம்ப ஆண்டோட துணிகரமா பேசின மாதிரி தெரியலாம். ஆபிரகாம் கூட அப்படிதான், ஆண்டவரே உங்க கோவம் வராதிருப்பதாக இருந்தாலும் என்ன பண்றாரு, தைரியமா பேசுறாரு. துணிகரமான பேச்சு மாதிரி இருக்கலாம், ரொம்ப அடாவடியா பேசுற மாதிரி இருக்கலாம், காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதையெல்லாம் என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறார். அவர் நம்மளோட அவர் நட்பை வளர்த்து கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவர் ஏக்கமாக இருக்கிறார். நம்ம இதை விட்டுட்டு போய் நின்று ரொம்ப பக்தியாக சில வார்த்தைகள் பேசுறது தான் அவரை சலிப்படைய வைக்குது. என்னையா அவன் உள்ளத்துல வேற இருக்குது, ஆனா என்கிட்ட இப்படி மாய்மாலமா ஒரு முக்காடை போட்டு இப்படி ஒரு முகமூடியை போட்டுட்டு பேசிட்டு இருக்கிறேன் தான். ஆண்டவர் எப்ப நம்ம உள்ளத்தை திறப்போம், உண்மையா எப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட பகிர்ந்து கொள்வோன்னு தேவன் நம்மில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல சில தேவனை பற்றி தானே கோபங்கள் இருக்கலாம், பதில் வராத ஜெபங்களுக்கான சில எரிச்சல் இருக்கலாம், ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற கேள்விக்குறிகள் இருக்கலாம். அவைகள் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு என்கவுண்டர் டேன்னு வச்சுக்கணும், வைத்து விட்டு நம்ம போய் நின்று பேசி என்ன பண்ணிடணும், டீல் பண்ணி முடிச்சிடணும். சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள
நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலாம், உங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க நடக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுறோம்? சில நேரம் கம்முன்னு ஆயிடுறோம், பேசாம ஆயிடுறோம், வாயை மூடிட்டு உட்கார்ந்துரும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு பேச வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு முக்கிய தடையா இருக்கிறதுன்னா மனக்கசப்பு. அந்த மனக்கசப்பு, தேவனை குறித்துதான் மனக்கசப்பு இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கணும். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத மனக்கசப்பா உள்ள வச்சுட்டே இருக்க வேண்டாம். அவர்கிட்ட பேசி கொட்டி அந்த காரியத்துல என்ன பண்ணிடணும்? சரி நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் அவர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கான பதில்களை அவர் கண்டிப்பா நம்மளோட ரிப்ளை பண்ணதான் செய்வார். நம்ம ஏன் இந்த காரியம் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மோடு நிச்சயமாக அவர் பேசதான் செய்வார். யோபு அப்படிதான் பேசினாங்க, எரேமியா அப்படிதான் பேசினாங்க, ரூத் கூட சொல்றாங்க. ரூத் என்ன சொன்னாங்க? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டான்னு சொல்றாங்க. அவங்க எதையுமே ஓப்பன் டாக்குக்கு அவங்க அதை மறைச்சு வைக்கல. எல்லாத்தையுமே அவங்க திறந்த மனதோடு என்ன பண்ணாங்க? பேசினாங்க. மனம் திறந்த உண்மையை நம்ம பேச வேண்டும் என்று ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறார். சங்கீதத்துல வாசிக்கிறோம், 142வது சங்கீதம் 2-3 வசனங்கள்ல வாசிக்கிறோம். சங்கீதம் 142 2-3 வாசிக்கலாம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நாவி என்னில் தியங்கும் பொழுது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் தான் என்னுடைய அடைக்கலமா இருக்கிற, நீர் தான் என்னுடைய பங்கா இருக்கிற, என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட தன்னுடைய மன அங்கலாய்ப்பு முழுவதையும் தாவீது என்ன பண்றாரு? கொட்டுகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இன்னைக்கு நம்ம வெளிப்படையா தேவன்கிட்ட பேசணும்னு நம்மளை எதிர்பார்க்கிறார். இவங்கெல்லாம் ஆண்டவரை புகழவும் செஞ்சாங்க. ஆண்டவர் மேல இருக்கிற சில இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணாங்க? மனம் திறந்து பேசினாங்க. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் மனம் திறந்து நம்முடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறான். விசுவாசத்தில் அடுத்ததாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த நட்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். எப்போ கீழ்ப்படிவோம்? அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படிய முடியும். சிலர் அவர் சொல்ற வார்த்தை நம்மளுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே அச்சு மாறாம செய்யணும்னு தேவன் நம்மள எதிர்பார்க்கிறார். மோசையோட வாழ்க்கையில பார்க்கிறோம். மோசே அவருடைய சிநேகிதன் சொல்றாரு, ஆனா மோசையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவனுக்கு மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே என்ன பண்ணா? செய்து முடித்தான் ஆசரிப்பு கூடாரத்தை. இன்றைக்கு சில காரியங்கள் நம்மளுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மள எதை எதிர்பார்க்கிறாரோ. சிலவங்க சொல்லுவாங்க, அவன் நண்பனுக்காக உயிரை கூட கொடுப்பான், இந்த கிணத்துல குதின்னு சொன்னா ஃப்ரெண்டு சொல்லிட்டா என்னன்னாலும் செஞ்சிருவான். செய்வாங்களோ செய்யலையோ, வாய்க்கு சொன்னாலும் வார்த்தைக்கு சொன்னாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மள எதிர்பார்க்கிறது, நான் சொல்ற காரியம் உனக்கு புரியலனாலும் நான் சொல்றதுக்கு நீ கொஞ்சம் கேளு அப்படின்னு ஆண்டவர் நம்மள எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஞானத்தை நம்பி இல்லை, தேவனுடைய ஞானத்தை நம்பி அவர் சொல்வது எல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம கீழ்ப்படியும் பொழுது நாம் நம்முடைய நட்பை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யோவான் 15:14 ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஆண்டவர் கற்பிக்கிற வார்த்தையை நம்ம செய்யும் பொழுது அவருடைய சிநேகிதர். அவர் கற்பிக்கிற வார்த்தையை நம்ம எப்ப செய்வோம் அப்படின்னா, அவர் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது செய்வோம். அதுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்றார். பிதாவுக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறேனோ, பிதாவின் சித்தத்தை நான் எப்படி செய்யறேனோ, பிதாவின் கட்டளைகளுக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறேனோ, அது போல நீங்க எனக்கு கீழ்ப்படிங்கன்னு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் இன்றைக்கு நமக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறார். நாம் தேவனுடைய நண்பர்களாய் காணப்பட வேண்டும். தேவனோடு இருக்கிற நட்பை நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறது விசுவாசத்தினால காணப்படணும். அவர் மேல இருக்கிற அன்பினால கீழ்ப்படியணும். நம்மளுக்கு சில பிரதிகூலங்கள் இருக்கலாம், சில அனுகூலம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனாலும் தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் சில நண்பர்களுக்காக தங்களை தியாகம் செய்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைக்கு ஆண்டவர் மீது இருக்கிற நம்மளுடைய வாஞ்சையினால, அந்த அவியாத அந்த நேசத்தினால நாம் அவருடைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். ஒரு பயத்தினாலேயோ
கட்டாயத்தினாலையோ மற்ற உலகத்தார் சொல்லுவாங்க, ஐயோ நான் அப்படி செய்யலாம் அது அப்படி பண்ணிடுது. இல்லை இல்லை, நம்ம வந்து தேவனுக்கு நம்முடைய பரம தகவனுக்கு கீழ்ப்படுகிறது ஒரே ஒரு விஷயத்தினால்தான். அவர் முந்தி நம்மளை நேசிச்சாரு, ஆகவே நாமும் அவரை மனப்பூர்வமாக நேசிக்கிறோம். ஆகவே அவருடைய கட்டளைகளுக்கு, அவர் கற்பிக்கிறவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் எவ்வளோக்கு எவ்வளவு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, அவர் சொல்வதை நாம் செய்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நாம் அவருக்கு நெருங்கிய நண்பர்களாக மாறுகிறோம். நம்முடைய நட்பும் ஆழமானதாக மாறுகிறது. அவர் நம்மை மன்னித்து விடுதலையாக்கினதினால் நாம் அவரை நேசிக்கிறோம். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நான் பிதா வந்து என்னில் எப்படி அன்பா இருக்கிறாரோ நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே என்ன பண்ணுங்க நிலைத்திருங்கள் என்று சொல்லி பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்போடைய எக்ஸாம்பிளை வச்சு இதை மாதிரி நானும் நீங்களும் வந்து அன்பா இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். அடுத்தது, உண்மையான அன்பு அப்படிங்கிறது செயல்பாடற்ற ஒன்றாக இருக்காது, அது ஆக்ஷன்ல காணப்படும், செயல்படும் ஒன்றாக இருக்கும். அந்த அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இது வந்து பாசிவா இருக்காது, இட் ஆக்ட்ஸ். இது வந்து செயல்படும், பாசிவா இருக்காது. அது வந்து சும்மா அது இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்காது, அது அந்த நட்புக்காக செயலாற்றும். இன்றைக்கு நாம் நம்முடைய இயேசுவை நம்முடைய நல்ல நண்பனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நண்பனுக்காக நாம் செயலாற்ற வேண்டும். அந்த நண்பன் நம்மகிட்ட வேற என்ன எதிர்பார்க்கிறாரு? அவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல அநேக ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். மற்றவர்களோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களோடு நாம் தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இவைகள் வந்து நம்ம ஏதோ இந்த உலகத்தாருக்கு செய்கிற காரியம் அல்ல, மற்ற சக மனுஷர்களுக்கு நம்ம செய்கிற காரியம் அல்ல. இதை பார்க்கும் பொழுது நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய நல்ல நண்பன் நம்மை பார்த்து என்ன பண்றாரு? மிகுந்த சந்தோஷப்படுகிறார். நாம் அவருக்கு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உடனே கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் நம்மளை எதிர்பார்ப்பார். தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ரொம்ப பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பார். ஏன்னா சாதாரணமாக வந்து இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த அவுட்டர் குரூப்ல இருக்கிறவங்ககிட்ட இவங்க எதிர்பார்க்கிறத விட இந்த இன்னர் குரூப்ல என்ன பண்ணுவாங்க? ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அது சில நேரம் மிகப்பெரிய காரியமா இருக்கலாம், பெரிய சவாலா இருக்கலாம். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஏய், இந்த நண்பனுக்கு வந்து இது ரொம்ப தேவைடா, அல்லது இது ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது பிரயாசப்பட்டு அதை செயலாற்றுவதற்கு என்ன பண்ணுவாங்க? முயற்சி செய்வாங்க. நம்முடைய ஆண்டவரும் நாம் அவருடைய நெருங்கிய நண்பர்களாய் மாற மாற அவர் நம்மிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்ம அந்த பெரிய காரியங்களை நம்மளால செய்து முடிக்க முடியாமல் போகலாம். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு நம்மகிட்ட பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கல, ஹானஸ்டியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் அந்த பெரிய காரியங்களை செய்வதற்கு அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்க வேண்டும் என்று நம்முடைய நண்பனாகிய இயேசு நம்மளை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அந்த சிறிய சிறிய காரியங்களை செய்யும் போது கூட ஆண்டவர் நம்மில் அதிக சந்தோஷப்படுகிறார். நாம் இந்த ஒவ்வொரு முறையும் அவரிடத்தில் உண்மையை சொல்ல வேண்டும், அன்பா இருக்கணும், மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும். நம்முடைய ஜபங்கள், துதிகள், காணிக்கைகள் அவைகளை விட இப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம், தகன பலிகளை பார்க்கலும் அந்த காளைகளின் பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலை உத்தமம் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அந்த 30வது வயதுல ஞானஸ்நானம் பெற்று கரையேற போறாரு. கரையேறும் பொழுது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இறங்கி வரும்பொழுது அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த நேசகுமாரன் இந்த 30 வருஷத்துல இவர் நேசகுமாரன் சொல்லப்படுறதுக்கு என்ன நடந்தார், அவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒரே ஒரு வசனத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 51வது வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் வந்து புறப்பட்டு என்ன பண்றாரு? அவங்க பெற்றோரோட நாசரேத் ஊருக்கு போறாங்க. அங்க போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதுதான் அந்த 30 இயர்ஸ்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு எழுதப்பட்டிருக்கு. 12வது வயதுல அவர் அந்த ஆலயத்துக்கு போகும்போது போதகர் மத்தியில பேசிட்டு இருக்கிறார். இவங்க அம்மா அப்பாலாம் தேடுறாங்க. தேடி வந்து, என்னப்பா நான் அவனை இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த வசனங்களை கூறப்பட்டிருக்கிறது, அவர் போய் அவர்களுக்கு
கீழ்ப்படிந்திருந்தார். ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அது என்னுடைய மனதை ரொம்ப தொட்டுச்சு. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, and he went down with them and came to Nazareth and was obedient to them. went down. இதில் தமிழ் வேதாகமத்தில் நாசரேத்தூருக்கு போனார் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கில வேதாகமத்தில் went down. அவர் என்ன பண்ணார்? ஆண்டவராகிய இயேசு சர்வ சிருஷ்டிகர், தெய்வமானவர். அவர் என்ன பண்ணாராம்? அந்த பெற்றோர் சொன்ன வார்த்தைக்கு 12 வயசுல அவர் என்ன பண்ணார்? கீழ் இறங்கி தன்னை தாழ்த்தி அப்பவே என்ன பண்ணார்? அந்த பெற்றோர்களோடு போனார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறது, நம்மை பிரியமானவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் இன்னும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தது நம்ம நட்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு அவருக்கு எதெல்லாம் கரிசனையோ, அவர் எதெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ, அவருக்கு எதெல்லாம் ஆசையோ, நம்முடைய நண்பனாகிய இயேசுடைய கரிசனையோடு நம்முடைய கரிசனையும் காணப்பட வேண்டும். தேவன் உயர்வாக கருதுவதையே நானும் உயர்வாக கருத வேண்டும். ஒரு நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ஸோ, பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எது முக்கியமானதோ அதையே தங்களுடைய ப்ரையாரிட்டியாகவும் வைத்துக் கொள்வாங்க, அதுக்கு இயன்றே போவாங்க. அதுபோல நம்முடைய ஆண்டவருக்கு எது முக்கியமானதாய் அவருடைய பாரம் இருக்கிறதோ அவருடைய பாரத்தை நண்பர்களாகிய நாமும் சுமக்கும் பொழுது அந்த நட்பை நாம் என்ன பண்ண முடியும்? இன்னும் விஸ்தாரமாக்க முடியும். பவுல் தேவனை அதிகமாக நேசித்தவர். அவர் சொல்றாரு, ஆவியானவர் எங்களை இங்க போக வழி நடத்தினார், அதனால போனேன். இங்க போறதுக்கு ஆவியானவர் என்னை தடை பண்ணினார், அதனால நான் போகல. இன்றைக்கு அப்படிப்பட்ட வழி நடத்துது, அப்படிப்பட்ட கனெக்ஷன்ல நம்ம காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். தாவீது கூட இதுதான் சொல்றாரு, நம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான அன்பு நம்மில் காணப்பட வேண்டும். அடுத்ததாக மற்ற எல்லாவற்றை விட தேவனோடு உள்ள நட்பை நாம் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். நம்மளுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஒரு 20 பேர் இருக்கலாம். 20 பேர் இருந்தாலும் அதுல நேசிக்கிற முக்கியமான ஒரு 2 பேர் இருப்பாங்கன்றா அவங்களுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ, அவங்களுடைய காரியங்களுக்கு நம்ம எவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுக்கிறோமோ, அது போல நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் நம்மை முந்தி நேசித்ததினால், நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய நல்ல நண்பனாய் இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிப்பதினால் நாம் நம்முடைய அந்த பிரையாரிட்டி லிஸ்ட்ல நாம் தேவனுக்கு எல்லாவற்றை விட முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தாவீது தேவனை ரொம்ப நேசிச்சார். அவர் சொல்றார், நான் உன் மேல வாஞ்சியா இருக்கிறான்னு சொல்றாரு. அவர் சொல்ற, எனக்கு பசி இருக்கிறது மாதிரி நான் உன் மேல பசியா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய அன்பு அவ்வளவாய் அவர் காட்டுகிறார், அவருடைய ஏக்கத்தை அவ்வளவாய் வெளிக்காட்டுகிறார். இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த நட்பின் ஆழம் அவ்வளவாய் செல்வதாக. எல்லாவற்றை பார்க்கலும் அவர் சொல்றாரு, நான் உங்களுடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். அவர் சொல்றாரு, பாருங்க, அந்த அடைக்கலான் குருவிக்கு உங்களுடைய சமூகத்துல கூடு இருக்கு, இந்த தகிவலான் குருவி உங்களுடைய சமூகத்துல கூடு கட்டி இருக்குது. ஏன் ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்திலே நான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றாரு. அவர் தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு இருப்பதை அதிக வாஞ்சியா எண்ணினா இன்றைக்கு நாமும் தேவனும் இடைவிடாமல் நாம் பேசிக்கொள்வோம். நாம் இடைவிடாமல் நாம் அவரோடு அந்த இருக்கிற நட்புறவை வளர்த்துக் கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். அந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மை இருந்தாலும் ஆண்டவர் இயேசுக்காக லாபமாக இருந்த எல்லாவற்றையும் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், நான் நஷ்டம் என்று எண்ணினேன், ஏனென்றால் நான் உண்மை அறிகிற அறிவுக்காக நான் நஷ்டமாக எண்றேன். நான் என்ன உம்மோடு நான் ஆழமா பழகிறதுக்காக, நெருக்கமாகிறதுக்காக இந்த உலகத்தின் காரியங்களை நான் நஷ்டமா எண்ணுகிறேன் என்று பவுல் பிலிப்பியர்களை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். உண்மை என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்றோமோ, எந்த அளவுக்கு நாம் தேவன் மேல வாஞ்சியா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை கிட்டி சேர முடியும். அடுத்தது நம்முடைய நட்பை அது ஆழமாக்குற விஷயம் என்னன்னா, சில வேதனையான சூழ்நிலைகள். பெயின் இஸ் a fuel of passion. அதாவது வேதனை நாம் அவரோடு உள்ள வாஞ்சையை நெருக்குகிறது. பாருங்களேன், திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா தன்னாடி என்ன பண்றோம்? ஆண்டவரே உதவி செய்யணும் பக்கத்துல போய் நிற்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்ப சில வேதனைகள் தேவனோடு இருக்கிற நட்பை, நம்முடைய ஐக்கியத்தை அது பலப்படுத்துகிறது. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு வருத்தப்படுற, நீ ஆதியில இருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை பார்க்குற ஆண்டவர் அந்த ஆதியிலிருந்து அன்பை விட்டோன்னு சொல்றாரா? அல்ல, நீ என்னோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் நீ நல்லா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிற அப்படின்னு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னை முழு இதயத்தை, எரேமியா 29:13 வாசிக்கிறோம், எரேமியா 29:13 வாசிக்கிறோம், நீங்க என்ன முழு இதயத்தோடு தேடுவீர்கள் என்றால் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவர் தன்னை வெளிக்காட்டுவதற்கு, தன்னை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு, அவர் நம்மோடு பேசுவதற்கு, நம்மோடு அவர் இன்னும் ஆழமான ஒரு நட்பை
வளர்ப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தேடுவீர்கள் என்றால் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம மற்ற எல்லாவற்றையும் விட நம்ம ஆண்டவர் அதிகமாய் நேசிப்போம். நிச்சயமாக நமக்காக சிலுவையில் பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய நல்ல நண்பனாக நம்மை அவர் கரை சேர்ப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நமக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்கிற நட்பு இன்னும் வளர்வதாக வளர்வதாக ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிகள் செய்வோம். சுயநலத்தை விட்டு விடுவோம், சுயநலத்தை விட்டு விடுவோம். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆண்டவரே, எங்களுக்கான அந்த சுயநலத்தின் எல்லை கோட்டை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் உம்மோடு இருக்கிற அந்த நல்ல உறவை வளர்த்து கொள்வதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஐயா, எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மோடு நேரத்தை நாங்கள் செலவு பண்ண, நல்ல நண்பர்களாக நாங்கள் இருக்க, ஆபிரகாமை போல உமக்கு சிநேகிதராக இருக்க கர்த்தருக்கு கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காக எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி தகப்பனே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் ஆண்டவரை உமக்காக நாங்கள் செயல்பட உம்முடைய விருப்பத்தை அறிந்து நாங்கள் செயல்படுகிறவெல்லாம் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஹல்லேலூயா கர்த்தருடைய பந்திக்குள்ளே நாம போகிறோம். இயேசுவே, எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காகவும் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தீர். உம்முடைய பாடு மரணங்களை நாங்கள் நினைவு கூர்ந்துமை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்வாரி சிலுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.